அந்த சிந்தாமணியை அநியாயம் பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. ஆனா அதை எதிர்த்து நின்று யாராவது ஜெயிச்சு அதுகிட்ட இருந்து இந்த பூக்கார மக்களை சங்கத்தெல்லாம் காப்பாற்றணும்னு யாரும் நினைக்க மாட்டீங்களே. அதை பார்த்து பயந்தானே ஒதுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை அடக்குறது? ஏங்க எனக்கு எதுவுமே புரியலங்க. மீனா, பூ விற்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியல. அந்த சிந்தாமணி தலைவரா வந்தா அதுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் பண்ணி கொடுக்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. பூ விற்கிற நீ அந்த சங்கத்தோட தேர்தலில் நின்று அதை நீ ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் அதோட தலக்கணம் இறங்கும். எங்க சங்கத்துல எல்லாரும் என்ன ஏத்துப்பாங்களா? எல்லாரும் உன்னை ஏத்துக்கிட்டா அப்புறம் எதுக்கு எலெக்ஷனு? எலெக்ஷன்னா என்ன? அதிகப்படியான ஆட்கள் உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ தலைவி, அவ்வளவுதான். ரெண்டாவது, உன்னையே அவங்க ஏத்துக்காம இருக்க போறாங்க. நீ சங்கத்தோட நேர்மையான உறுப்பினர். சங்கத்துல எந்த பொறுப்புலையும் இல்லாமலேயே நீ எவ்வளவுலாம் உதவி பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ பூக்கடைக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குல்ல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆமா தம்பி, என் பொண்ணுக்கு கூட போன வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் பத்தல. மீனா தான் கொடுத்து உதவுச்சு. அந்த பணத்தை கூட திருப்பி கேட்கல. அக்கா என்னக்கா நீங்க இதெல்லாம் சொல்லி ஆகணும்ல மீனா. ஐயோ எல்லாரும் என்ன போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. ஏங்க எனக்கு என்னமோ இது வேண்டாத வேலையா தோணுது. மீனா, லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். இந்த சிந்தாமணி உனக்கு எத்தனை தடவை தராதரம் இல்லாதவன்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நீ தலைவரா நின்று ஜெயிச்சு காட்டணும் மீனா. உன்னால 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த வாய்ப்பை நீ விடக்கூடாது மீனா. ஆமாம்மா, நீ ஒன்னும் தலைவியாகணும்னு தேடி போகலையே. உன்னை தேடித்தானே எல்லாரும் வந்திருக்காங்க. நீ தைரியமா நில்லுமா.